நம்ம கிஷோரோட அக்காவோட நாத்தனாரோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் வீடு. ஷப்பா, முடிஞ்சிருச்சு. இது அணுவின் மைண்ட் வாய்ஸ். ஊர பக்கத்துல இருக்கான். எஃபில ரெண்டல் பேஜ்ல போட்டிருந்தாங்க. கேட்டட் கம்யூனிட்டி தான். மெயின் ரோட்லயே இருக்கான். கால் பண்ணி பேசிட்டு வாடகை ஓகேன்னா போயிடலாம். இந்த எஃபியால நிறைய நல்லது இல்ல மாப்பிள்ள என்றார் குரு விசேஷமாய். உங்க குசும்புக்கு அளவில்லாம போயிட்டு இருக்கு என்றான் சந்தர் மெதுவாய். சரி சரி, ஃபோன் பண்ணி கேளுடா என சம்பத் வேகமாய் சபையை கலைக்க, அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளாக நாங்க நேர்லயே வந்து வீட்டை பார்த்துட்டு சொல்றோம் என்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டு இருந்தான் சந்தர். அப்போ எப்போ போலாம் மாப்பிள என்றார் ராதா ஆர்வமே உருவாய். அந்த ஆர்வம் எரிச்சலை கிளப்ப, நான் இன்னைக்கே சென்னை போறேன். நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும் என்றாள் அனு சுருங்கிய மூக்குடன். ஆஃபீஸா? விளையாடுறியா? நேத்து தான் கல்யாணம் முடிச்சிருக்கு. நான் தான் 2 வாரம் லீவ் போட்டுட்டு வான்னு சொன்னல என்று காய்ந்தார் ராதா. அதென்ன உன் மாப்பிள்ள சார் வச்சு நடத்துற கோர்ட்டா? வைத்தா மாதிரி லீவை அள்ளி கொடுக்க? கார்ப்பரேட் ஆஃபீஸ் தெரிஞ்சுக்கோ மீ. எனக்கு 3 days தான் லீவ் கொடுத்துருக்காங்க. அனு தன் கடுப்பை மிடுக்காய் வெளியிட்டாள். ஆஃபீஸ்ல கல்யாணம்னு சொன்னியா இல்லையா? அதெல்லாம் சொல்லியாச்சு. சலிப்புடன் வந்தது பதில். ஒருத்தர் கூட கல்யாணத்துக்கு வரல? நக்கலாய் கிளம்பியது தாயின் அடுத்த கேள்வி. ஆமா, கல்யாணத்துல பாண்டியில வச்சா யாரு வருவா? போனதும் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அலட்சியமாய் வந்தது அடுத்த பதில். அதானே பார்த்தேன். இடை புகுந்த சந்தரின் புறம் திரும்பியவள், என்ன பார்த்த? நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் தர மாட்டியா என்றாள் காட்டமாய். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க என்றான் சந்தர் நிறைவான புன்னகையும் சாந்தமான முகமுமாய். So what are you trying to say? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரலனா? நோ, ஒரு சின்ன டவுட். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு. திஸ் இஸ் தி லிமிட். இதே சென்னையில் வச்சிருந்தா என்னோட டீமே வந்திருப்பாங்க தெரியுமா? ஓ காட், மறந்தே போயிட்டேன் பாரு. இன்னைக்கு சந்தியாவும் விஜயும் பூனே கிளம்புறாங்க. ச்சே, ஸ்டேஷன் போகணும். தலையில் லேசாய் தட்டி கொண்டு இருக்கையில் விட்டு எழுந்தவன் அவளது தெளிவில்லா முகத்தை லேசாய் தட்டி, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவங்க 2 பேரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் கல்யாணத்துக்காக வந்தாங்க என்றான் கண் சிமிட்டி. போடா என்றாள் அனு கைகளை நீட்டி. அனு, மரியாதையா பேசு என்றார் ராதா நடுவே புகுந்து. தலையை சிலுப்பிக் கொண்டு மகள் எழுந்து சென்று விட, விடுங்கத்த, சும்மா ஜாலிக்கு தானே, விடுங்க என்று சமாதானம் செய்த சந்தர், நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வரேன் என்றான். நிஜமாகவே போறீங்களா மாப்ள? நீங்க சும்மா அவளுக்காக சொல்றீங்கன்னு நினைச்சேன் என்றார் குரு. நான் பொய் சொல்றதில்ல. அதுவும் இல்லாம எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க என்றான் சந்தர் புன்னகையால் முகத்தை பிரகாசமாக்கி. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் என்பதை போல் அணுவின் பிடிவாதத்திற்கும் ராதாவின் கண்டிப்பிற்கும் இடைப்பட்டு 4 நாட்களில் சென்னைக்கு பயணப்பட்டது சந்தரின் குடும்பம். அதற்கு முன்னரே சந்தரின் நண்பன் ஒருவன் வீட்டை போய் பார்த்து அதன் நிறை குறைகளை நிழற்படங்களையும் அனுப்பி வைத்திருக்க, குறைகள் கம்மியாக இருந்த அவ்வீட்டையே அணுவின் தனி குடித்தனத்திற்கு தேர்வு செய்தனர் அனைவரும். 1 வாரம் கூடவே இருந்து வீட்டை மகளின் தேவைகளுக்கு ஏற்ப தயார் செய்து கொடுப்பது என முடிவு செய்திருந்த அணுவின் பெற்றோரை சென்னையில் விட்டுவிட்டு பாண்டி திரும்புவதாக சந்தர் சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீயும் ட்ரீட்டுக்கும் வரணும்னு சொல்றாங்க, இருந்துட்டு போ என்றாள் அனு. எங்கோ பார்த்து கொண்டு, எப்போ ட்ரீட் கொடுக்க போற என்றான் சந்தர் சிறு யோசனையுடன். நாளைக்கு. எங்க? பிபிக்யூ நேஷனல். ஓ, எவ்வளோ ஆகும்? ஏன், அது என்னோட பணம். நான் எவ்வளோ வேணும்னாலும் செலவழிப்பேன். யாரோடதா இருந்தாலும் வேஸ்டா செலவு செய்யக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கறது வேஸ்டா? நீ ரொம்ப பேசிட்டே இருக்க, சொல்லிட்டேன். ட்ரீட் கொடுக்கறது வேஸ்ட் இல்லை பேபிமா. பிபிக்யூ நேஷனல்ல வேணாம்னு சொல்றேன். பின்ன கையேந்தி பவன்ல கொடுக்கவா? வீட்லயே கொடு. யார் சமைக்கிறது? நீயா?
யாரோ சமைக்கிறோம். உனக்கென்ன? நீ அவங்கள வீட்டுக்கு கூப்பிடு என்றான் சந்தர். வீட்ல எல்லாம் சரியா வராது. ஏன் வராது? மெனுல வெரைட்டி வேணும். நான்வெஜ், வெஜ்ஜுன்னு நெறைய பேர் இருக்காங்க. தட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ கூப்பிடு என்றவன், ஆனா சனிக்கிழமை கூப்பிடு என்றான். ஹே, வீட்ல எல்லாம் வேணாம். KFC போலாமா? அதுல சிக்கனுக்கு பதிலா வறுத்து தரானாம். உனக்கு ஓகேவா? உவக். பீஸா? பீஸாவா? அதுக்கு தோசையே பரவாயில்லையாம். நான் சொல்லல. 2 காக்கா முட்டைசுமே சொல்லிட்டாங்க. என்ன அது? ஒரு சோள மாவு ரொட்டிடா பேபிமா. இட்ஸ் நாட் ஹெல்தி. பெரிய காந்தியவாதியா நீ? ஓவரா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு என்று அவள் பல்லை கடிக்க, நம்ம ஊர சாப்பாட்ட சாப்பிடுன்னு சொல்றது ஒரு குத்தமாயா என்றான் சந்தர் அப்பாவியாய். என்னவோ பண்ணு, ஆனா சாப்பாடு மட்டும் நல்லா இல்லாம இருந்துச்சு என அவள் ஒரு விரல் நீட்டி மிரட்ட, என்ன செய்வ? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா கொடுத்துருவியா என்றான் சந்தர் உதட்டை குவித்து. உம்மா கொடுக்கறாங்க. உம்மா. உப்மா பண்ணி வைக்கிறேன் வா என்றாள் அனு. கடந்த 3 நாட்களாக கல்பனாவிடம் உப்மா வகுப்பிற்கு சென்றதன் பலன். ஐயையோ, உப்மாவா என அலறியவன், கடவுள் அரிசியில நம்ம பேரை எழுதுறதுக்கு முன்னாடியே சாத்தா ரவையில எழுதி வச்சுட்றான் போல. இந்த உப்மா கொடுமை தாங்கலடாப்பா என்றபடியே அவன் வெளியேற, இவனுக்குன்னு தோணுது போல என்றெண்ணிய அணுவால் உதட்டோரம் பூத்து நின்ற சிரிப்பை உதட்டுக்குள் புதைக்க முடியவில்லை. சனிக்கிழமை சந்தர், சுந்தர், சந்தரின் நண்பர்கள் 4 ஆகியோரின் வருகையில் பின்னான 4 மணி நேரத்துக்கு தடபுடலான மதிய உணவு தயாரானது. ராதாவும் குருவும் கூட இருந்ததால் ராதாவின் அறிவுரைகளின்படி சமையலை ஆண்கள் செய்து முடிக்க திரண்டு வந்திருந்த பிரியாணியை எடுத்து வாயில் போட்ட ராதா, இவ்வளவு சூப்பரா பிரியாணி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாப்ள என்றான் ரசனையுடன். எங்க மாப்ள கத்துக்கிட்டீங்க என குருவும் ஆர்வமாய் கேட்க, எப்படியாச்சும் அஜித் மாதிரி ஆகணும்னு பவுடரெல்லாம் போட்டு பார்த்தேன் மாமா. மூஞ்சி ஒத்துக்கல. அதான் அவரை மாதிரி பிரியாணியாச்சும் செய்யலான்னு இறங்கிட்டேன் என்றான் சந்தர் சிரியாமல். ஆமா, இவருக்குன்னு கருணாஸ் மூஞ்சியே ஒத்துக்காது. இதுல அஜித்துக்கு. ஐயையோ என்று தலையில் அடித்து கொண்டாள் அனு. சில மணி நேரத்தில் அவளது நண்பர்கள் ஒவ்வொருவராக வரத் துவங்கினர். முதலில் ஒருவர் அரைக்கால் டவுசர், இறுக்கமான டிஷர்ட், ரேபான் கூலர்ஸ், பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், பாசில் வாட்ச் சகிதமாக வந்தார். ஹாய் சுரா, வெல்கம் வெல்கம் என்று ஓடிச் சென்று வரவேற்றாள் அனு. சுறாவா? கடலை பிடிச்சிருப்பாங்களோ என சுந்தர் முணுமுணுக்க, இவனுக்கு கடல் கொஞ்சம் டூ மச், காவாயா இருக்கலாம் என்று சத்தமின்றி சிரித்தான் சந்தர். அதற்குள் திஸ் இஸ் சந்தர், என்னோட ஹஸ்பண்ட் என்று சந்தரை அறிமுகப்படுத்தினாள் அனு. ஹை சந்தர், ஐ எம் சுரேந்திரா, இன் ஷார்ட் சுரா என்றான் வந்தவன். சுரா இப்பதான் ஆன்சைட்ல இருந்து வந்திருக்காரு. ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் யூஎஸ்ல தான் இருந்தார். எங்க ப்ராஜெக்ட்ல ரொம்ப கிரிட்டிக்கல் பர்சன் என்று அவனது பெருமைகளை அணு அடுக்க, அப்பொழுதும் பார்த்து சுராவின் கைபேசியில் சூறாவளியாய் ஒரு அழைப்பு வந்தது. ஒரு நிமிஷம் என்றபடி அவர் நகர்ந்துவிட, ஒரு டவுசர்ல எத்தனை ஏற்றத்தாழ்வு பாருடா சுந்தர் என்று உச்சி கொட்டினான் சந்தர். மூக்கையை சுருக்கிய அணு, அவர் எதனா கேலி பண்ணுன கொன்னுருவேன் உன்ன என்றால் கடித்த பற்களின் ஊடே. சே, அவரை கேலி பண்ணலடா பேபிமா, ஜஸ்ட் ஒரு தத்துவம் என தொடங்கியவன் யாருக்கும் நடுவே புகுந்து தடுக்கும் முன்னர், இதுவே கிராமத்தில் ஒருத்தன் ராமராஜர் மாதிரி டவுசரோட அலைஞ்சா அவன் பட்டிக்காடுன்னு கேலி பண்றானுங்க. ஆனா 10 வருஷம் வெளிநாடு போயிட்டு வந்தவன் டவுசரோட சுத்தினா அவரு என்ஆர்ஏன்னு பெருமையா சொல்றானுங்க என அவன் உச்சி கொட்ட, சுந்தரின் மனக்கண்ணில் சுரா செண்பகமே செண்பகமே என பாடியபடி பால் கறந்து கொண்டிருந்தார். குபீரென அவன் சிரிக்க அணுவிற்குமே சிரிப்பை அடக்க வழி தெரியவில்லை. மீண்டும் ஒருவரின் வருகை நடந்தேறியது. ஹே அஞ்சு வாடி. இப்பொழுது ஓடிய அணுவின் கையை பற்றி கொண்டு வந்த மாதுவை, இவ பேரு அஞ்சனா, நானும் அவளும் பிஜி மேட்ஸ் என அவள் அறிமுகம் செய்ய, அதை ஏற்றவன் சந்தர் அவர்கள் நகரவும் தம்பியிடம் திரும்பி,
பேர் வைக்கிறதுல இவங்களுக்கு என்னடா கஞ்சத்தனம். அஞ்சனா, நாலனா, எட்டனான்னு 10 ரூபாய் 20 ரூபான்னு வச்சா என்னவாம் என முணுமுணுக்க, உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லடி என எச்சரித்தான் சுந்தர் தம்பி என்ற முறையில். சுந்தரின் எச்சரிக்கையை மீறி சந்தரின் நாக்கில் நக்கல் நர்த்தனம் ஆடிக்கொண்டே இருந்தது. அடுத்ததாய் வந்தவள் அனுப்பம்மா. ஹே பாம், வாடி, ஏன் இவ்வளவு நேரம் என்று ஆரவாரித்தபடி ஜீன்ஸும் டிஷர்ட்டுமாய் சிக்கென்று சிரித்த பெண்ணை வரவேற்ற அனுலையா. இவதான் அனுப்பம்மா. நானும் இவளும் ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், கேம்பஸ்ல ஒன்னாவே செலக்ட் ஆகி ஒரே ஆபீஸ், லக்கிலி ஒரே ப்ராஜெக்ட் கூட என்று ஒரே புராணத்தை பெருமை கலந்து அவள் வெளியிட, அனுப்பம்மாவிடம் ஒரு புன்னகையுடன் கூடிய ஹலோவும் அனுலையாவிடம், ஓ, அன்னிக்கு சொன்னியே அணு அணு அணுன்னு, அந்த அணு இந்த அணு இல்லடா பேபிமா. சந்தேகம் தெளிவுற்ற பாணியில் கேள்வியுமாய் சந்தர் முடிக்க, மூஞ்சிய பேக்க போறேன் என்றாள் அணு கொலை வெறியுடன். இவன் அடி வாங்காம தப்பிக்க போறதில்ல என்று முணுமுணுத்த சுந்தர், அண்ணி வேற யாரோ வராங்க பாருங்க என்று அணுவை திசை திருப்பி விட்டான். அடுத்து வந்தவள் சந்தருக்கும் தெரிந்த விலை, அரிக்கன் விளக்கு. இல்லை இல்லை, அர்ச்சு என்ற அர்ச்சனா. அவள் வந்ததும், டே இவ தாண்டா அந்த லேண்ட் மாஃபியா என்று தம்பிக்கு மட்டுமே கேட்கும் குரலில் சந்தர் அறிமுகம் செய்ய, அதற்கு பரிசாக முழங்கையில் நறுக்கென ஒரு கிள்ளு கிடைத்தது. சாட்சாத் அணுவேதான். கிராதகி என அவன் பல்லை கடிக்க, வாயை விட்டு சும்மா இருக்கல அவ்வளவுதான் என கண்ணை உருட்டிவிட்டு, ஹே அச்சு வாடி என தோழியிடம் விரைந்தாள். ஆனால் அதற்கு பின்னர் அணுவின் வரவேற்பை பெற யாருமே வரவில்லை என்பதுதான் அங்கே சோகம். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. வந்தவர்கள் 4 நிமிடம் அணுவிடமும் தங்களுக்கும் பேசிக்கிட்டு தத்தம் கைபேசியில் ஐக்கியமாகிவிட்டனர். வாசலை பார்ப்பதும் கைபேசியை பார்ப்பதுமாய் கண்களை கால்பந்தாக்கி கொண்டிருந்த அணுவின் தோளை மெதுவாய் தொட்ட சந்தர், என்னாச்சுடா என்றான் மெதுவாய். என்னோட டீம்ஸ்ல எல்லாரும் கூப்பிட்டு இருந்தேன், யாருமே காணோம் என்றவளின் குரலில் ஒரு தவிப்பு இருந்தது. ஒவ்வொருத்தரா வருவாங்கடா, அதான் 4 பேர் வந்துட்டாங்களே. என் டீம்ல 34 35 பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க என்றபோது அவள் குரல் இறங்கி விட்டு இருந்தது. ஓ, எல்லாரையும் கூப்பிட்டியா? பர்சனலா இன்வைட் பண்ணி தான் வந்தேன். அட்லீஸ்ட் 20 பேராச்சும் கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க என அவள் சொல்லும் போதே கைபேசி கிணுக்கெடுத்தது. சில வினாடி கண் மேலுக்கும் பின்னர் என ஒரு சலிப்பு அவளிடம் பிறந்தது. என்னாச்சு? ஐஷு அவங்க வீட்டுக்கு யாரோ ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்களாம், ஸோ வரலையாம். சரி விடு, எரிச்சலா வருது. அண்ட் ஏனி காஸ்ட் வரேன்னு சொன்னான், முக்கியமான சொந்தக்காரங்களா இருக்கும், விடு. அடுத்து ஒரு குறுஞ்செய்தி. இப்போ விஷ்ணு அவன் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்களாம், படத்துக்கு போறானாம். அவங்க வரது முன்னமே தெரிஞ்சிருக்கும் தானே, அப்போ நேத்தே வரலன்னு சொல்லியிருக்கலாம்ல. வரேன்னு சொல்லிட்டு என அவள் முகத்தை சுளிக்க, இட்ஸ் ஓகே, வராதவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்காம வந்தவங்கள கவனி என்று அவள் தோள் தட்டி அனுப்பி வைத்தார் சந்தர். ஆனாலும் அணுவின் முகம் சரியாகவில்லை. ஏனோ சந்தர் முன்னிலையில் தான் தோற்றுவிட்டது போல் ஒரு உணர்வு. வந்தவர்களுடன் பேசவும் முடியாமல், சகஜமாய் இருக்கவும் முடியாமல் அவளது விரல்கள் கைபேசியில் ஊர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொருவருக்காய் குறுஞ்செய்தி அனுப்புவதும், பதில் வருகிறதா என்று பார்ப்பதும் என நேரம் அவளை தின்று கொண்டு இருந்தது. சில குறுஞ்செய்திகளுக்கு சாரியா என்ற பதில்கள் வந்த மேனிக்கு இருக்க, சிலவற்றுக்கு பதிலே இல்லை. வாட்ஸ்அப் செய்தி அனுப்பப்பட்டு விட்டது என்பதற்கு சான்றாக ஒரு பச்சை கோடு வரும் வரையில், டேய் சொதப்பிடாதீங்கடா ப்ளீஸ், அனுப்பி தொலைஞ்சிருங்க என்று 3G நெட்வொர்க்குக்கான காலில் விழுந்து கதறியது அணுவின் மனம். சில வினாடி இடைவெளியில் முதல் பச்சை கோடு துடிக்க அணுவின் நெஞ்சில் நாளங்கள் ஐயோ டெலிவரி ஆகிடணுமே என அடுத்த பிரார்த்தனைக்காக துடித்தன. மெசேஜ் டெலிவரிக்காக காத்திருக்கும் தாயின் படப்படப்போடு கடக்கையில் செய்தி சென்று அடைந்து விட்டது என்பதற்கான அறிகுறியை 2 பச்சை கோடுகள் மின்னி உயிரை மீட்டது. அந்த 2 பச்சை கோடுகளும் 2 ஊதா கோடுகளாய் மாறும் வரை அந்த நபரின் லாஸ்ட் சீனை நொடிக்கொரு முறை கண்களால் காண கெடுத்து கொண்டே இருந்தன.
அந்த நொடி, அந்த நிமிடம் பச்சை கலர் ஊதாவான அந்த நொடி, அப்பா! அணுவிற்கு அப்படி ஒரு நிம்மதி. "சீக்கிரம், சீக்கிரம் ரிப்ளை பண்ணு. சீக்கிரம், சீக்கிரம்" என அவளது முணுமுணுப்பை எரிச்சலாய் மாற்றும் வல்லமை WhatsAppற்கு அதிதிக்கமாகவே இருந்தது.